ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட ரிவ்யூ தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முந்தின வாரம் இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்காவுக்கு டூர் போனாங்க. ஒரு 3 T20 ஆடினாங்க. T20யில் வந்து ஒரு 3 T20 ஆடினாங்க. 3 T20யுமே இங்கிலாந்து தான் வின்னு. அதில் லாஸ்ட்டு T20 இதே கிரவுண்டு, நேற்று ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா நடந்த அதே கிரவுண்டு தான். ஒரு 128 இங்கிலாந்து கொடுத்தாங்க. 129 அடித்தா வின்னு. ஆனால் ஸ்ரீலங்கா வந்து அந்த 129 கூட அடிக்க முடியல. 10 விக்கெட் இருந்து 20 ஓவருக்கு ஒரு 129 கூட அடிக்க முடியல. பட் பார்த்தீங்கன்னா அந்த 129 கூட அடிக்க முடியாமல் தோத்துட்டாங்க அந்த மேட்ச். இதே கிரவுண்டு தான். மொத்த ஆடியன்ஸ் இருந்தாங்க. மொத்த ஆடியன்ஸும் வந்து ஸ்ரீலங்காவை திட்டாத ஒரு ஆடியன்ஸ் கூட கிடையாது. எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. இவ்வளோ ரன் அடிக்க முடியாதையா, என்னடா விளாட்றீங்க, என்னதான்டா விளாட்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஸ்பின்னெல்லாம் ஆட தெரியாதா உங்களால், ஏன்டா இப்படி இருக்கீங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 3 நாளில் வேர்ல்டு கப் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே 2 வின்னு வாங்கினாங்க. இப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா அதே கிரவுண்டு தான். ஆடியன்ஸ் ஹவுஸ் ஃபுல்லு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக ஸ்ரீலங்கா சப்போர்ட்டர் தான். அவங்க ஊர் தான். எல்லோரும் ஸ்ரீலங்கா சப்போர்ட்டர் தான். ஆஸ்திரேலியா வந்தாங்க பேட்டிங்கு. டாஸ் வின் பண்ணி ஸ்ரீலங்கா பவுலிங்கு. அப்போயே கொஞ்சம் ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடும்போது என்னடா இது தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். அந்த சீனுக்கெலாம் இடமே கிடையாது. ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடினாங்க. மிச்சல் மார்க்ஸ் வந்து நல்ல பேட்டிங் தான். தொடக்கத்தில் நல்லா ஆரம்பித்து கொடுத்தாப்புல. அதே மாதிரியே டிராவிஸ் கிட்டும் அதை பிடிச்சி பொலன்னு வர்ற எல்லா பவுலரையும் தீக்ஷனா ஓவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா 5-4 அடிக்கிறாங்க ஆஸ்திரேலியா. என்னடா இதுன்னா 5-4 வரிசைக்கா. சமேந்திரா ஓவரும் அடி, எல்லாரும் ஓவரும் அடி, யார் வந்தாலும் அடி, ஸ்பின்னர் வந்தாலும் அடி, ஃபாஸ்ட் வந்தாலும் அடின்னு தரமான அடியாக இருக்குது. என்னடா இது. பத்திரானா வேறு இன்ஜுரி ஆகிடுச்சு. ஒரு ஓவர் தான் போட்டார், இன்ஜுரி ஆகிடுச்சு. ஒரு பவுலர் வேறு ஷாட்டு. அவர் கேப்டன் தான் பந்து போடுறாரு. சனங்கா தான் 9 ஓவர் தாண்டியாச்சு. 100 ரன்னுக்கு மேலே வந்துருச்சு. 10 ஓவரும் போயிடுச்சு. அதுக்காக வந்து இவங்களே தான் 20 ஓவர் பேட்டிங் ஆட முடியுமா? நல்லா அடித்து ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 6 பூரா அடிக்க போயிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஹேமந்தான்னு ஒரு பவுலரு, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுலர் நல்லா பந்து போட்டார். ஓவர் பொறின்னு பொறிச்சிட்டாங்க, 14 ரன்னு. ஆனால் 2வது ஓவர்லேருந்து விக்கெட்டை கழட்ட ஆரம்பித்தார். மிச்சல் மார்க்ஸு ஃபஸ்ட்டு டிராவிஸ் கிட்ட தூக்குனாங்க. அதுக்கப்புறம் மிச்சல் மார்க்ஸு, அதுக்கப்புறம் வெள்ளாலகை வந்து கேம்பியோ கிரீனை தூக்கி விட்டாப்புல. கேம்பியோ கிரீனுக்கு பதிலாக மேட் ரென்ஸா அவரை கூப்பிட்டு வந்திருக்கலாம். போன மேட்ச் நல்லா அடித்தார். முதல் மேட்ச் நல்லா நடித்தார். அவரை கூப்பிட்டு வந்திருக்கலாம். அவர் பிக் பாஸ் லீக்லேயே நல்லா ஆடினார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேறு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு நல்லா சூட்டபுளாக இருந்திருக்கும். இவங்க இன்னும் ப்ரைம் பேட்டர்னு கேமியோ கிரீன்லேயே போகிறாங்க. சரியா? இல்லை வேறு இடத்துல வேறு ஸ்லாட்டில் எங்கேயாவது அவரை கொண்டு வந்து அவர் நல்லா ஆடினார்ல. மிச்சல் மார்க்ஸ் இல்லாட்டினாலும் அவர் நல்லா ஆடி கொடுத்தாரு 2 மேட்ச்சு. ஸோ அவரை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆடுற பிளேயரை வந்து தூக்குனா வேலைக்கு ஆகாதுல்ல. அதை பண்ணாங்க, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிம் டேவிட்டை தூக்கிட்டாங்க. வரிசைக்கு விக்கெட் விழுந்துகிட்டே தான் இருக்குது. ஜாஸும் மேக்ஸ்வெல்லும் கொஞ்சம் ஆடினாங்க. ஆளுக்கு ஒரு 20 ரன் அடித்து கொடுத்தாங்க. அதோட சரி. ஸ்டானிஸாலெலாம் அடிக்க முடியல. பேட்டில் அந்தளவுக்கு படலை. அதுக்கப்புறம் வந்து கூப்பர் காலனியும் அடிக்க முடியல. மொத்தமாக முடிஞ்சிச்சு. மொத்தமாக சோழியை முடிச்சிட்டாங்க. ஹேமந்தா வந்து 3 விக்கெட் எடுத்தார். ஆமாம், 9 ஓவருக்கு 100 ரன்னுக்கு மேலே அடித்த ஆஸ்திரேலியாவால் மொத்தத்துக்கே 180 தான் அடிக்க முடிஞ்சிச்சு. 181 அடித்தா வின்னுங்கிற மாதிரி தான் ஸ்ரீலங்கா பேட்டிங்க்கு வந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் யாருமே ப்ராப்பராக நின்று கேமை கொண்டு போகல. ஏன்னா 10 ரன் ரேட்டில் தான் இருக்குது. ஒரு ஓவர் டாட் பண்ணாலும் 10 ரன் ரேட்டு தான். பொறுமையாக தட்டி போயிருந்துருக்கலாம்ல. மொத்த பயத்தில் இருந்தவன் தான் ஸ்ரீலங்கா. ஒரு 4 பால் 5 பால் டாட் ஆனதுக்கு டக்குன்னு நம்ம ப்ரெஷர் ஆகி எல்லாரையும் முடித்த மாதிரி ஆஸ்திரேலியா இறங்கிட்டாங்க. கேமை ஈஸியாக கையில் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் கேமை பிடிச்சவங்க விடவே மாட்டேன், கேமை ஜெயிக்க தான் போகிறேன் அப்படின்னு. நிசங்கா ஒரு கேட்ச் பிடிச்சாரு, வேறு லெவல். உண்மையிலே ஒரு கை கேட்சை விட்டார். ரொம்ப அப்செட் ஆனார் சமீரா பவுலிங்கில். அதுக்கு அடுத்த ஓவரில் அருமையான கேட்சை ஒன்று பிடிச்சி மிரட்டி விட்டாப்புல. தீக்ஷனா வந்து கடைசி ஓவர் சூப்பராக வந்து 19 ஓவர் போட்டாப்புல. கடைசி 4-5 ஓவரில் சூப்பராக போட்டாங்க எல்லோரும். தரமான பவுலிங் தான்.
ஸ்ரீலங்கா. நல்ல பவுலிங்க்கு கிடச்சது ஒரு 180 கிடச்சிருக்கு. பட் வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கா 180 அடித்தது கிடையாது சேசிங்கில். அப்படிங்கும்போது ஒரு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. சேசிங் வந்தாங்க ஸ்ரீலங்கா வந்து அதுக்கப்புறம் சேசிங் வந்தாங்க. சேசிங் வந்ததும் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து நிசாங்காவும் துஷால் பெரேராவும் வந்தாங்க. துஷால் பெரேரா நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு ஒயிடு பாலை பிடிச்சி அடிக்க போய் விக்கெட் ஆகிட்டாப்புல. ஆமாம், ஒயிடு பாலை பிடிச்சி அடிக்க போய் விக்கெட் ஆகிட்டாப்புல. நிசாங்கா வந்து அடித்த அடி வேறு லெவல். நிசாங்கா ஒரு பக்கம் அடித்தாலும் குஷால் மெண்டிங் ஒரு எண்டில் வச்சு பொலன்னு பொழந்துட்டார். 3வது 50 நினைக்கிறேன் இந்த வேர்ல்டு கப்பில் வரிசைக்கா. பேட்டிங்கு ஒன்றும் இல்லை, டச் பிளே தான். கரெக்டாக ப்ராப்பராக டச் பண்ணுறாரு. பெரிய ஷாட்டே ஆட போல் நல்லா நீட்டாக கேப்பை பார்த்து டச் பண்ணியே கேமை கொண்டு போனார். அடித்த ஒரே ஒரு பெரிய ஷாட்டு அவர் விக்கெட் ஆன ஷாட்டு தான். அது வரைக்கும் டச்சிலே தான் கொண்டு போய் கேமை பொறிச்சு மொத்தமாகவே கேமை கொண்டு வந்து கொடுத்துட்டார். பரவாயில்ல, நல்ல பேட்டிங். அடித்த அடி வேறு லெவல். வர்ற லெக் சைட்லாம் போட்ட போலாம் அப்படியே வர்ற வேகத்துக்கு இப்படி தட்டி விட்டாப்புல. உண்மையிலே ஆஸ்திரேலியா கிட்ட வந்து அந்தளவுக்கு பவுலிங் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா போன ஜிம்பாப்வே மேட்ச்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலிங்கே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க பேட்டிங்கில் வந்து ஒரு 200 ரன்னுக்கு மேலே அடித்தா தான் அவங்களால வந்து டிஃபன் பண்ண முடியும். பட் அதுவுமே பண்ணலை. விக்கெட் டேக்கிங் பவுலிங்கும் கிடையாது. எந்த பவுலர் போட்டாலும் விக்கெட் விழ மாட்டேங்குது. ஜிம்பாப்வே கூடயே 2 விக்கெட் தான் கொடுத்தாங்க ஜிம்பாப்வே. அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா கூடயும் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் ஸ்ரீலங்கா கூடயும் ஆஸ்திரேலியா பவுலிங்கில் அப்படி நடந்திருக்கு. 2 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு பவுலிங்கே கிடையாது. மேக்ஸ்வெலுக்கு கூட ஓவர் கொடுத்துருக்கலாம். ஸ்டானிஸ் எல்லாம் இன்னும் 4 ஓவர் போடுற அளவுக்கு ப்ரைம் பவுலரே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஓவரையும் போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. விக்கெட் எடுத்தாலும் அந்த லெஃப்ட்டு ரைட்டுன்னு காம்பினேஷன் போட்ட மாதிரி அட்டின்னு அடித்து ஒன்று இடி மாதிரி அப்படியே ஃப்ளாட்டாக ஒரு 6 அடிக்கிறாங்க. எல்லோரும் காக்கூலி அரைக்குழி முக்காக்குழியாக பந்து போட்டு மொத்தமாக டீமை ஆஸ்திரேலியாவை அப்படியே சமாதி கட்டிட்டாங்க. அவ்வளோதான். ஆஸ்திரேலியா நினச்சிருப்பாங்க அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிருச்சு, அடுத்த வேர்ல்டு கப் தான் பார்க்கணும். நிசாங்கா உண்மையிலே சூப்பரான பேட்டிங். இந்த வேர்ல்டு கப்லேயே 100 போட்டாப்பில் அருமையான பேட்டிங்கு. ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் 100 அடித்தது இவர் தான். அதுவும் அருமையான பேட்டிங்கு. எல்லா ரெக்கார்டையும் வாங்கிட்டாப்புல. அப்படியே செஞ்சுரி அடிச்சுட்டு ஒரு சைலன்ஸ் சிம்பிளை காட்டார் பாரு. நீங்களாடா சைலன்ஸ் பண்ணுறீங்க உலகத்தை, நாங்கள் பண்ணுறோண்டா உங்களுக்கு சைலன்ஸு அப்படின்னு. வேறு லெவலு. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்ல பேட்டிங் தான். பரவாயில்ல, வாங்க குவாலிஃபை சூப்பர் 8க்குள்ளே ஸ்ரீலங்கா வந்துட்டாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜிம்பாப்வே தான் உள்ளே வரப்போகுது. என்ன பேருக்காக எலிமினேட் போடாமல் வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியாவை. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா எலிமினேட் ஆயிரும். ஜிம்பாப்வே தான் சூப்பர் 8க்குள்ளே வருது. இந்தியா கூட மோத போகிறதும் ஜிம்பாப்வே தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உண்மையிலே ஸ்ரீலங்கா வந்து தரமான வின்னு. ஏன்னா அன்னைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தோற்றதுக்கு இன்னைக்கு மொத்த ஆடியன்ஸையும் கிரவுண்டில் வர வச்சு ஒரு தரமான வின்னை ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பர் மேட்ச். அடி ஒன்று இடி மாதிரி இங்கே பேட்டிங்கு, தரமான பேட்டிங்கு. ஆஸ்திரேலியாவை அடுத்த வேர்ல்டு கப்பில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிற ஒரே ஒரு மேட்சை மட்டும் ஆடிட்டு ஆஸ்திரேலியா கிளம்ப வேண்டியதான். நல்ல பேட்டிங் ஸ்ரீலங்கா வந்து. இதில் வந்து உங்களுக்கு எந்த பிளேயரோட பேட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எந்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அடுத்தடுத்த வேர்ல்டு கப் மேட்சஸோட ரிவ்யூவும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். அதுபோக நம்மளோட டெய்லி மார்னிங் வீடியோவும் லைவ் விட்றோம் கிரிக்கெட்டு. அதுவுமே நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும் கிரிக்கெட் லைவ்.